கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அரசியல்வாதிகளையோ பிற ஆளுங்களையோ குற்றம் சொல்வது குற்றம்தான். அவங்களாம் செய்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல, அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஜாதி மதம் விடுதலைன்றது நான் தான் அடையணும், வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து எனக்கு தரமாட்டாங்க. ஜாதிய விடுதலைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு ஜாதி இருக்கும், அப்படித்தானே? நம்மளாம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, நம்மளாம் ஒரு கூட்டமாக என்ன பண்ணுவோம் இருப்போன்னு. புலிக்கு பயந்த பசங்களை என் மேலே வந்து படுங்கடான்ட்டு. இப்போ ஜாதி தான் ஒழிஞ்சிச்சா வேற ஒரு ஃபார்மெட்டில்? அப்போ அது ஒழியல. அப்போ ஜாதி தலைவர் பிரச்சனை, ஜாதி தலைவராக நானா? நான் ஏன் அவன் மேலே போய் பார்த்தேன்? ராஜா சொன்னார், வேட்டைக்கு பயந்துன்னு புலிக்கு பயந்துன்னு ஏன்டா பயப்படுறீங்க, என்ன பண்ணுங்க? அவன் மேலே நான் படுத்தாலும் புலி என்ன அடிக்கும், அடிக்குமா அடிக்காதா? அதை விட அவன் மேலே படுத்துட்டு புலிக்கிட்டே நேரம் சண்டை போட்டுலாமா இல்லையா? அவனை எவனோ ஒருத்தனை முட்டா பையனை போய் காப்பாற்றதை விட எனக்கும் புலிக்கும் தானே டீலு, அப்படி தானே? ஜாதி என்கிட்ட தான் போனோம். யார்கிட்ட தான் போனோம்? ஜாதி என்கிட்ட தான் போனோம். சமூகத்துலேருந்து போனோம்னு நினைக்கிறது தப்பு. அடுத்த ஒரு ஜாதி விட்டுருக்கணும்னு நினைக்கிறது அசிங்கம். அந்த நாடார் பொம்பளை தான் இருப்பா. அந்த சனின்னு என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. அந்த சனியை திருத்தினாலும் அந்த சனியை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், அந்த சனி என்ன பண்ணிருக்கான், அப்படி தானே? செட்டியார் பொம்பளை எப்படி இருப்பா, அப்படி தான் இருப்பா. நாய்க்கர் எப்படி இருப்பான், அப்படி தான் இருப்பான். பள்ளம் எப்படி இருப்பான், பறையன் எப்படி இருப்பான், செட்டியார் எப்படி இருப்பான், நாய்க்கர் எப்படி இருப்பான், அவன்லாம் இப்படி தான் இருப்பான். ஆமாம், ஜாதியில் அவங்களாம் இல்லை, நாங்கள் முதலியார்கள், நாங்களும் ஒரு 13 முதலமைச்சரை பார்த்துக்கிறோன்ட்டான் ஒருத்தன். எங்களுக்கு நான் பல்லர்கள் இருக்கிறேன்றீங்க, நாங்கள்லாம் பல்லர்கள் கிடையாது. நாங்கள் யார்? தேவேந்திர குல வேளாளர். எங்களை லிஸ்ட்லேருந்து வெளியேடுன்றான் ஒருத்தன். அது வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்கான கலை. உங்களை கும்பலாக ஆகணும். உங்களை எதனா ஒரு பேர் சொல்லி கும்பலானா ஒன்றா ஒத்திப்பீங்க, அப்படி தானே? அப்படிலாம் ஆகக்கூடாது. நான் மட்டும்தான் விடுதலை அடைய முடியும். இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் சொர்க்கம், அப்படி நீங்கள் நினைக்கணும். எல்லாருக்கும் சொர்க்கம் கிடையாது. இந்த உலகம் எல்லாருக்கும், இந்த உலகம் மோசமானது, நரகம். கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒன்றா செஞ்சு வச்சுக்கிறான், தனித்தனியாக செய்யலை. அது பார்க்குறவங்களுக்கெல்லாம் புரியாது. வாழ்றவனுக்கு மட்டும்தான். ஒரு 2 பேர் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு இருப்பான். ஒருத்தன் சொர்க்கத்துலேயும் ஒருத்தன் நரகத்துலேயும் இருப்பான். 2 இட்லி வடை சாம்பார் சாப்பிட்றான் 2 பேர். எவ்வளோ? 2 இட்லி 1 வடை சாம்பார் சாப்பிட்றான் 2 பேருமே. ஒருத்தன் நரகத்தில் சாப்பிட்றான், இன்னொருத்தன் சொர்க்கத்தில் சாப்பிட்றான். எப்படி? விஷயம் இட்லி வடை கிடையாது. ருசிச்சு சாப்பிட்றது. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ என்ன, வடையை கொஞ்சம் போட்டு இட்லி கொஞ்சம் போட்டு தொட்டு சாப்பிடு, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னால், நீ என்ன பண்ணுற, ஓடி போய் இட்லி கொஞ்சம் சாம்பாரில் ஊற வச்சு வடையை போட்டு சாப்பிட்னா நீ இப்போ சொர்க்கத்தில் இல்லை, நரகத்தில் இருக்கிறியா? எப்போ இன்னொருத்தன் பேச்சை கேட்டியோ அன்றைக்கே நீ என்ன ஆகிட்ட. அது எவ்வளோ பெரிய உண்மையாக இருந்தாலும் சரி, வடை சாப்பிடுவா, இட்லி சாப்பிடுவா, சாம்பார் சாப்பிடுவானே தோணக்கூடாது. உனக்கு அறிவே இருக்கக்கூடாது. இட்லியை பார்த்தா, சட்னியை பார்த்தா, சாம்பாரை பார்த்தா, வடையை பார்த்தா, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுக்கிற, சொர்க்கத்தில் இருக்கிற. இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? இங்கே நான் கேள்விக்கு பதில் சொல்லும்போது எங்கே போகிற நீ? உனக்கு நரகம் தேர்ந்தெடுத்துகிற மனுஷன் உனக்கு என்ன தான் தோணும்? ஐயா வந்து முதல்ல இட்லி தொட்டு சாப்பிட சொல்ல போகிறாரு, இல்லை வடையை தொட்டு. நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எதில்? இந்த இட்லி வடை சட்னி உள்ளே போகணும். எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படின்னா பண்ணேன் நான் அதை சாப்பிட்ணும். ஒரு முறை இட்லி தொட்ட, ஒரு முறை வடையை தொட்ட, ஒரு முறை சட்னியை தொட்ட, ஒரு முறை சாம்பாரை தொட்ட, அப்படி தானே ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார், ஆல்மா காரக்குழம்பு, அப்புறமா ரசம், ஆல்மா தயிர் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு தயிரா, இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் தீச்சு போட்டு பாயசத்தை ஊற்றிட்டு வடையை தொட்டு சாப்பிட்றதுக்காக வடையை பிரேக் பண்ணி வச்சுக்கிட்டா, வடையை வச்சுனே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து வடை சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டு வாங்கிட்டான்னா என்ன ஆகுறது? 2 இட்லி வடை சாப்பிட்ற ஒருத்தன் சொர்க்கத்துலேயே ஒருத்தன் நரகத்துலேங்கிற மாதிரி தான் கடவுள்னா பண்ணிது இந்த பூமியை செஞ்சு வச்சுருது. அப்போ சொர்க்க நரகம்லாம் இங்கே தான். அப்போ ஜாதி ஏன் இருக்குது அவனுக்கு? ஜாதியெல்லாம் எதுக்கு படைச்சி வச்சிருக்குது? நரகவாசிகளுக்கு.
ஒரு 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 பிராமணனுக்கு ஜாதி இல்லை. பிராமணன்றது ஒரு ஜாதியே இல்லை. பிராமணம் அப்படின்னாக்கா நான் பிராமணமானவன், விசேஷமானவன், எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பிரம்மத்தை உணர்ந்தவன், கடவுளை உணர்ந்தவன், அவ்வளோதான். பிறப்புக்கு என்ன வந்தது? நான் எங்கேருந்து பிறந்து வந்தேன்ட்டு எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆதிசங்கரர் ஆதிசங்கரர்னு. ஆதிசங்கரர் எப்போ ஆதிசங்கரர் என்னன்னா பூனல் அறுத்து போட்டார். பூனல் போட்டிருந்தார், ஒரு பாதி சங்கராக இருந்திருப்பார். எப்போ ஒரு ஆதிசங்கரா மாறினாரு? பூனல் போட்டு வர வேண்டியது தானே. அது யாருமே பேசவே இல்லை தெரியுமா? ஆதிசங்கர் 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 பூனல் போட்டுருந்தார் அவரு. அப்போ பூனல் போடாதவன் யார் அவன்? பூனல் போடாத ஆதிசங்கர் யார்யா? சாதாரண மனுஷன். நான் சடங்குக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லிக்கிறான். நீ என்ன பண்ணுகிற? அவன் பேர்லேயே சடங்கு வைக்கின்ற. சொன்னது எதுக்கு? சடங்கற்றுப்போன்னு சொன்னான். அப்போ ஜாதி என்ன பண்ண முடியாது யாராலையும். அவன் சொன்னா கூட நீ என்ன பண்ண மாட்ட? நீ ஆதிசங்கர் எப்படி தான் பார்ப்ப? அவர் ஐயரு ஏமக்கு அப்படி தெரியல. அவர் ஒரு மயிருன்னு தான் தெரியும். ஏன் மயிர் வச்சிருந்தாரா இல்லையா? ஒரு மனுஷன் பெரிய கையா பெரிய காலான்னு திட்டுவான்? திட்டவே மாட்டான். ஆனால் பெரிய பூவான்னு திட்டுவோம். ஏன்? உறுப்பில் விசேஷமாக இருந்தது. ஜாதி யார்கிட்ட இருக்கக்கூடாது? என்கிட்ட வரக்கூடாது, ஒட்டக்கூடாது. ஜாதி இருக்கணும். நான் பேசுகிற வெறுப்பாயிடுவானா இல்லையா? ஏன் வெறுப்பாகுவான்? இப்போ எனக்கு என் பேரில் யாரோ ஒருத்தர் பழி வாங்குற உணர்ச்சியோட பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம் அவருக்கு? நல்லா கேட்டுங்க. ஒரு குளம் இருக்குது. யாரோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் சாப்பிட்டுக்கிறான். அந்த குளத்தை வெட்டி இன்னொரு ஜாதிக்காரனை விட மாட்டேன்றான். உயர்வு தாழ்வை பற்றியே பேசலை. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன், ஒரு எக்ஸ்காரன், ஒரு ஒய்காரன் என்ன பண்ண மாட்டேன்றான். ஒய்யெல்லாம் சேர்ந்து வச்சுக்கின்னு தனியாக குளம் வெட்டினோமா, அந்த குளத்தில் போய் குடிக்கணுமா? இது சாதாரணமாக சொன்னீங்க தானே. ஆனால் நீங்கள் வெளியே போய் ஜாதியெல்லாம் பச்சு பாருங்க. அந்த குளத்தில் போய் குடிக்குது சண்டை போட்டுக்கிறானுங்க. இவனெல்லாம் மனுஷன் வர சொல்கிறீங்க. அறிஞரும் வர பேர் வச்சுக்கிறீங்க நீங்கள். அவனுங்களுக்கெல்லாம் போட்டோவை எல்லாத்துலேயும் வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்க போட்டவங்களே. நான் சொல்லும்போது என்ன பதில் சொன்னீங்க நீங்கள்? ஆளால் குளம் வெட்டிக்கணுமா, அவன் குளத்தில் போய் குடிக்கணுமா? ஒரு மனுஷங்கிறான் கிணறு நோண்டி வீடு கட்டி விவசாயம் பண்ணி சாப்பிட்டு தண்ணி வாழ்ந்துங்கிறான், நல்லாக்கிறான். ஏன்னா அவன் வீட்டுக்கு என்ன பண்ணுறான்? உள்ளே விட மாட்டேன்றான். குளத்தில் அவங்க எந்த தண்ணி இருக்காதுன்றான். நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு கிணறு வெட்டிக்கணும் தானே. அவள் தானே ஜாலியாக வாழ்ந்துன்னு போக வேண்டியது. என்ன பிரச்சனை? ஏன் அவனை கூட போய் சண்டை போடுறேன்னு கேட்குறேன் நான். ஒருத்தர் ஏதோ ஒரு ஜாதி இருக்கிறாரு, என்ன பிரச்சனை? அவர் நாய்க்கிறன்றாரு, இருந்துன்னு போயேன். நாய்க்கனா இருறாரு, இல்லை பண்ணிக்கனா இருறாரு. நாய்க்கிறாரு, பண்ணிடுறனா இரு. நமக்குன்னா வந்தது அப்படி தானே. மானாராரு, எலியாராரு, யாரானாரு, நாய்க்காரனாரு, எதோனா ஏதோ ஒன்று. என்னென்ன பிரச்சனை? அப்படித்தானே வாழணும். 24, 18, 32, 20 என்ன கருமெல்லாம் என்னவோ எனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இருக்கிறது தானே. அப்படி தானே. ஜாதி ஒழியாது. எதனால்? அரசியல் தலைவர்களெல்லாம் கிடையாது. அதை ஆதரிக்கிறதுக்கானதால் தான். நான் தான் ஆதரிக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஆதரிக்காமன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. ஜாதி ஆதரிக்காத ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை தான் என்ன? நான் ஜாதியை ஆதரிக்கலை அப்போ என்ன இல்லை? அதுதான் நான் தானே உண்ணும். அப்போது புரிஞ்சுக்கிறவங்க தனித்தனியாக உண்ணுமே தவிர கூட்டமெல்லாம் நம்மெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்மலாம் ஒரு ஜாதி இல்லைன்னா ஜாதி இல்லைன்னு ஒரு ஜாதி ஆகிடுவோம். நாங்கள்லாம் ஜாதி இல்லாத ஜாதி. இப்போது நாய்க்கிற மொழியால் சேர்ட்டே இருந்தோம். அப்புறம் இப்போ என்ன ஆகிட்டான்? ஜாதி இல்லாத ஜாதிங்க. என்னங்க ஜாதி? ஜாதி இல்லாத ஜாதிங்க ஆயிடுவேன் தானே. வரையறையற்ற மனிதன். வரையறை அது. அதுவும் என்ன தான் ஆகிடும். மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தான், கூட்டம் கூட்டமாக தான் இருப்பான், கூட்டம் கூட்டமாக சொல்லிப்பான், கூட்டம் கூட்டமாக உறவாடிப்பான். அது யார் பிரச்சனை? இது அவங்கவுங்க பிரச்சனை. நான் எல்லா கூட்டத்து கூட உறவாடுவேன். என்ன பிரச்சனை? நான் எந்த கூட்டத்தோடு இப்போ உறவாடலாம்? எனக்கு தேவை மீன் விற்கிறவங்க யார் வாங்கினாலும் என்ன பண்ணிப்பேன்? மீன் விலை 10 ரூபா. ஜாதிக்கு ஏற்ற மாதிரி விலையை மாற்ற மாட்டேன். மீன் விலை மீனுக்கு யார் வாங்கினா எனக்கு என்ன? அப்போ ஜாதியை ஒழிக்கணும்னா நான் தான் என்ன ஆகணும்? அதுலேருந்து வெளியே வரணும். அரசியல்வாதி ஒழிச்சிடுவார். ஒழிக்க மாட்டார். வீட்டில் ஒழிக்க முடியாது. என் வீட்டில் என்னால் ஒழிக்க முடியாது. என் மகளுக்கோ பொண்ணு பார்க்குறேன், போய் தேடுறேன், ஒத்துக்கலையே. வசதியாக இருந்தாலும் ஒத்துக்கலையே. சில பேர் ஜாதிக்காரனே ஒத்துக்கலை. அப்போ ஜாதியெல்லாம் அதெல்லாம் என்ன? நாம் தான் வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிறோம். நீங்கள் ஜாதிகளோடு உறவாடுங்க, ஜாதியாகவே இருங்க. ஆனால் என்ன இல்லை, அதனால் ஒரு பயணம் இல்லை. புரிந்துணர்வு கொண்டவனாக இருங்க,
சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கற்றுக்கோங்க. எல்லோரும் கூட என்ன பண்ணுங்க, எல்லோரும் கூட பழகுங்க. அப்படி தானே? எல்லோரும் கூட பேசுங்க. பேசி தான் ஆகணும். நீங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு அமேசான்லேருந்து வருது, அது யார் பேக் பண்ணாங்க தெரியாது. எல்லாம் ஞாயிறுங்களாம் டிவி விற்றுக்கிறானுங்க, தெரியாது அங்கேருந்து யார் வந்தாங்கன்ட்டு தெரியாது. பானிபூரி செய்கிறவங்கெல்லாம் இப்போ இதில் குஜராத்லேருந்து அங்கேருந்து வந்தவங்க தானே பானிபூரி செய்கிறாங்க. சரி, யார் செஞ்சால் எனக்கு என்ன வேணும், அதில் கரெக்டாக இருக்கா. அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் வராது. வேதனையெல்லாம் படாதீங்க. என்ன அண்ணே ஜாதியெல்லாம் இருக்குது, அரசியல்வாதிகளாங்கிறாங்க, இது ஜாதியை ஒழிமனது பார்க்கறதுக்கு கஷ்டமாக. ஏன் பார்க்குறீங்க? ஜாதி பார்த்து கஷ்டப்படுறீங்களே. நிறைய பேர் வியாதியோட, நோயோட, தலைவலியோட, வயிற்று வலியோடு இருக்கிறான். பார்த்து கஷ்டப்பட்டீங்க. இங்கே பார்த்தவே கஷ்டமாகுதுங்க. நிறைய பேர் தலைவலியோடு இருக்கிறாங்க. ஏன் பண்ணல? அவனுக்கு வாழ்கிற உரிமை இருக்குது, முட்டாளாக வாழ்கிறதுக்கும் என்ன உரிமை இருக்குது? ஆமாம், நான் ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணேன். நான் உன்னை விட்டுருப்பா, எப்பா நீ எப்படின்னா என்னை விட்டுறேன் சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருப்பா அப்படின்னு நான் விட்டுருவேன். நான் அது மாதிரி என்ன பண்ணுங்க, பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எடுத்து போட்டுக்காதீங்க. நீங்கள் ஜாதி இல்லாமல் இருங்க. உங்களுக்கு ஜாதி இருந்தாலும் பூச்சிக்கோங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதோ சொல்லி இது ஒன்று ஒன்றும் இல்லை. இப்போ சிவகுமார்னு சொல்கிறது பற்றி சிவகுமார் நாடார்னா நல்லா இருக்குது இல்லை, சிவகுமார் முதலியார், சிவகுமார் செட்டியார் நல்லா இருக்குதா இல்லையா? நான் எல்லாம் தான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா யாருன்னா செட்டியார் இருக்கிட்டங்களாம் பேச, நான் கூட செட்டியார் இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டா 24 என்னவாங்க, ரெண்டையும் கூட்டிக்குவாங்க. தமாசா ஆகிடுவேன் நான். இடையாரு நான் கூட இடையாரு தான். எங்கள் அம்மா இடுப்புல இருந்தா நான் வந்து தமாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.